அப்படியே நெருப்பு பார்க்க முடியலங்க. வெறும் நெருப்பு தான் தெரியுது, எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் வந்து வெளி வந்த போது நடந்து வந்தா சார் அவனே தானே. மேக்ஸிமம் டாக்டர்ஸ் செத்துட்டாங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். விமானம் விபத்துக்குள்ளான சமயத்துல ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருந்து இவர் இந்த சம்பவத்தை பார்த்திருக்காரு. அப்படியே நெருப்பு பார்க்க முடியலங்க. 200 meters full நெருப்பு, 1,25,000 pure fuel, white fuel. அந்த fuel அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வெறும் நெருப்பு தான் தெரியுது, எதுவுமே தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் அங்க பில்டிங்ல கத்துறாங்க. 4 டாக்டர்ஸ் நாங்க காப்பாத்தணும். பில்லர் இருந்தது, அந்த பில்லர் விழுந்து பாதி பாடி உள்ள இருக்கிற அயன் அது கூட மெல்ட் ஆயிடுது. ஹியூமன் பாடி என்ன கெதி ஆயிருக்கும். நம்ம அது 4th floor பில்டிங் ஃபிளைட் இப்படி பிளாஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் அது ஃபுல்லா உடஞ்சிருது. J11 அந்த சீட் நம்பர் இருந்தது. அந்த சீட் நம்பர் இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்தது. இப்படி பிரேக் ஆன பொழுது இங்க இருந்தா அது முந்திருப்பான் சார் அவன். இந்த மெஸ் பில்டிங் அது கீழே வந்து விழுந்தான் அவன். ஏன்னா அவன் வந்து வெளி வந்த போது நடந்து வந்தா சார் அவனே தானே. அப்ப நாங்க அவங்க சொல்றான் நான் பேசஞ்சர்னு யாருமே பிலீவ் பண்ணல சார். ரொம்ப டெட் பாடிஸ் எல்லாம் கீழே வந்து எரிஞ்சு அப்படியே விழுந்தது சார். சில பேருக்கு பாடிக்கு பிடிக்க போனேன்னா கை வெளி வந்து விடும் சார். லேடிஸ் நாங்க பார்த்தோம், இந்த இவ்வளோ கை அது இந்த பக்கம் இருந்தது. சின்ன பசங்களது மண்டை பாடி எங்கேயுமே எங்க இருக்குது அது தெரியல. யாரது பாடி நாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். மேக்ஸிமம் டாக்டர்ஸ் செத்துட்டாங்க. அந்த இடத்துல தான் செத்தாங்க சார். பக்கத்துல ஒரு டீ ஸ்டால் கொடுத்து தெரியுமா, ஒரு ஆகாஷ் பட்னின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் கூட சேர்த்துட்டான். மெயின்டெனன்ஸ் காரன் அவங்க எல்லாம் இது மாதிரி எல்லாம் பார்க்காம விட்டாங்கன்னா எவ்வளவு பேர் உயிர், எவ்வளவு ஃபாதர்ஸ் போயிடுறாங்க, எவ்வளவு மதர்ஸ் போயிடுறாங்க, தம்பி போயிடுறாங்க, பையன் போயிடுறாங்க. எல்லாரும் ஒரு ஃபுல்லா ஃபேமிலி அர்னிங் பர்சன் போயிட்டானா ஃபுல் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சார். பெரிய கஷ்டம் சார். அது லாஸ்ட் மினிட்ல அந்த முகத்தை கூட பார்க்க முடியாத கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தர்மேந்திரன் அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏர் இந்தியாவினுடைய விமானம் விபத்துக்குள்ளான சமயத்துல ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருந்து இவர் இந்த சம்பவத்தை பார்த்திருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லை, இவங்க நண்பர்கள் குழுவோட சேர்ந்து அங்க உடனடியாவே நுழைஞ்சு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் செஞ்சிருக்காங்க. மீட்பு படையினர் போலவே இவங்களும் துரிதமா செயல்பட்டு அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 4 மருத்துவர்களை உயிரோட மீட்டு இருக்காங்க அந்த இடிபாடுகள்ல சிக்கியிருந்தவங்களை அப்படின்னு பாக்குறோம். அங்க உண்மையாவே அந்த சமயத்தில் என்ன நடந்தது, எப்படி இவங்களால் அந்த மீட்பு பணியில் ஈடுபட முடிஞ்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்காக தான் அவர் சந்திக்கிறதா இருக்கும். பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த விமான விபத்து நடந்த சமயத்துல நீங்க வந்து ரெஸ்கியூல ஈடுபட்டீங்க, நிறைய பேரை பாதுகாத்தீங்க அப்படின்ற தகவல் எல்லாம் பாக்குறோம். முதல்ல அன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்தது, எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா? நாங்க இங்க பக்கத்துல இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அரவுண்ட் 100 meters டிஸ்டன்ஸுக்கு என் காரை பார்க் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசின்னு இருந்தோம். திடீர்னு ஃப்ளைட் வந்தது. அதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஒரிஜினல் ஹைட் ரொம்ப மேலே இருக்கணும். ஆனால் கீழே 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 வந்து அந்த 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 பக்கம் ஒரு ஜஸ்ட் ஆர்மி கேன்டோன்மெண்ட் பவுண்ட்ரி இருக்குது. அங்கே அதுக்கு நெக்ஸ்ட்டு பிஜே மெடிக்கல் மெஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே தங்குவாங்க. ரெசிடென்ஸ் கூட இருக்குது, மெஸ் கூட இருக்குது. சாப்பாட்டுக்கு 1:38 டைம் ஆயிருந்தது. அந்த டைமில் வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்காக எல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. அரவுண்ட் 60 டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. உடனே அந்த ஃப்ளைட் வந்து அந்த சேம் பில்டிங் மேலே அப்படியே இப்படி விழுந்த உடனே பாதி ஃபஸ்ட்டு டெய்ல் போர்ஷன் இருந்தது அது அதுக்குள்ளே போயிடுது மெஸ்ஸுக்குள்ளே. நெக்ஸ்ட் போர்ஷன் இருந்தது அது அப்படியே நோஸ் போர்ஷன் அது பிரேக் ஆகி அந்த நெக்ஸ்ட் 3 பில்டிங் இருக்குது அது ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே அந்த அப்படியே நெருப்பு பார்க்க முடியலைங்க. 200 meters ஃபுல் நெருப்பு, 1,25,000 பியூர் ஃபியூல், ஒயிட் ஃபியூல். அந்த ஃபியூல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம வெறும் நெருப்பு தான் தெரியுது, எதுவுமே தெரியல. அங்கே என்ன நடக்குது யாரும் கொஞ்சம் சில அரவுண்ட் 20 minutes நம்ம எதுவுமே செய்ய முடியல, உள்ளே கூட போக முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது சுமாரான ஆச்சு. உடனே எல்லாம் ஃபயர் பிரிகேட்ஸ் எல்லாம் வந்தது, புலிஸ் வந்துட்டாங்க, ஆர்மிக்காரன் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரே பார்டர் தானே, பிஎஸ்எஃப் காரன் வந்துட்டாங்க. அவங்க வந்து உடனே கார்டன் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க ரெஸ்கியூக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே பில்டிங்கில் கத்துறாங்க என்ன நெருப்புக்காக. அப்புறம் நாங்கள் எல்லாம் உள்ளே போய் 4 டாக்டர்ஸை நாங்கள் காப்பாற்றினோம். ஏன்னா ஒரு டாக்டர்ஸ்க்குன்னா அந்த பில்லர் இருந்தது, அந்த பில்லர் விழுந்து
பாதி பாடி அந்த பில்லருக்குள்ளே அப்படியே அமித்துனாங்க அவங்க. அப்போ பில்லர் மேலே சரிஞ்சிருது. எங்களால் அது ஒண்டியால் தூக்க முடியல. அப்புறம் 10-15 பீப்புள்ஸ் வந்தாங்க, சேர்ந்தாங்க, நாங்கள் எடுத்தனோம். அதுக்கப்புறம் அந்த 2 டாக்டர்ஸ் அதுக்குள்ளே மாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கு எரிஞ்சது கொஞ்சம் அதிகமாக எரியல. ஆனால் அவங்க அந்த பில்லருக்காக அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அப்போது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த ஃபுல் நெருப்பு அந்த பிளாஸ்ட் ஆன அந்த ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக அது எவ்வளோ எக்கச்சக்கமான அந்த பாடி இருந்தது. உள்ளே இருக்கிற எறும்பு அயன் அது கூட மெல்ட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹியூமன் பாடி என்ன கெதி ஆகிருக்கும். நம்ம அது ஃபுல் பிளாக், யாருமே தப்பிக்க முடியாமல் ஒரு விஸ்வாஸ்னு ஒரு ஆள் இருந்தால் அது அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் என்ன, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட் பிரேக் ஆனதுக்கு இந்த அந்த கார்னர் ஸ்லீட்லேயே உக்காந்தாங்க. அப்போ அப்படியே இப்படின்னு பிரேக் ஆகிருக்கும் தானே. அப்போ அந்த அந்த அவன் அந்த சீட்டோட உழுந்து வெளி போய் விழுந்துருப்பான். அதுக்காக அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு காலில் கூட ஃப்ராக்சர் ஆகிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த விமானம் வழக்கம் போல் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறா அது ரொம்ப கீழே வர்றது நேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசும்போது அதை பார்த்துட்டு தான் இருந்தீங்க நீங்கள். அது அப்போ அந்த வெடி சத்தம் எப்படி இருந்ததுன்னா, ஏன்னா அது இடித்த உடனே ஒரு பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்றது. சார் அந்த பிளாஸ்ட் நம்ம அரவுண்ட் 10-15 கிலோமீட்டர்ஸ் தூரம் போயிருக்கோம் சார் அந்த சத்தம். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான சத்தம் இருந்தது. அப்படியே உளுந்த உடனே பெரிய நெருப்பு அப்படியே நம்ம 200 மீட்டர்ஸ் அப்புறம் ரேடியஸ் ஏரியாவே நெருப்பு மாதிரி இருந்தது. அந்த அதிர்வு ஃபீல் பண்ணீங்களா? வைப்ரேஷன் பயங்கரமாக இருந்தது சார். ஒரு மிரக்கல் நம்ம சொல்கிறதுனா அவ்வளோ அந்த பிளாஸ்டில் எல்லாம் எரிஞ்சிடுது சார். ஆனால் நாங்கள் ஒரு பேக் ஃபுல் எரிஞ்சிடுது. அதுக்குள்ளே இருந்த இந்து மதத்து பகவத்கீதா அது ஃபுல் எதுவுமே ஆகலை சார். அந்த பகவத்கீதா அந்த ஃப்ளைட்டில் எதுவுமே சார், அந்த ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் இருந்தது அது கூட பாதியெல்லாம் எரிஞ்சிடுது சார். ஆனால் ஒரு பகவத்கீதா அது எதுவுமே ஆகாமல் அப்படியே இருந்தது சார். அதை பார்த்த உடனே நாங்கள் கும்பிட்டு அது ஒரு மிரக்கல் சார். அது ஒரு கடவுள் சமத்காரம். எதுல இருந்தது? ஒரு பேக் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிருப்பாங்க தான் சார் பேக். அதுக்குள்ளே லேப்டாப் எல்லாம் இருந்தது, பேக் இருந்தது, அதுக்குள்ளே பகவத்கீதா இருந்தது. அது யாரோ படிக்கிறதுக்கு எடுத்து போயிருப்பாங்க. அது எல்லாமே அந்த பேக்கில் எல்லாமே எரிஞ்சிடுது சார். அதுக்குள்ளே ஒரு டிப்பன் இருந்தது, டிப்பன் பாக்ஸ். அந்த டிப்பன் கூட பாதி டிப்பன் அப்படியே எரிஞ்சிடுது. ஆனால் அந்த பகவத்கீதாவுக்கு எதுவுமே ஆகலை சார். அது நாங்களாம் எடுத்தோம். நாங்கள் பார்த்த உடனே கை கும்பிட்டோம் சார். ஆனால் இதுதான் கடவுள் ஒரு மிரக்கல், அது ப்ரூவ் பண்ணி காப்பிக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே ஆகலைன்னு. அது அவ்வளோ சக்திசாலி ஒரு புக்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலான்னு சார். இப்போ உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்துனா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தீங்க? எவ்வளவு பேரை ரெஸ்கியூ பண்ணியிருந்தீங்க சார்? அது விழுந்ததுக்கு நாங்கள் அரௌண்ட் 1500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்தோம் சார். அப்போ கொஞ்ச நேரம் எங்களுக்கு புரியல சார். நாங்கள் என்ன நினச்சோம், ஏதோ 1500 மீட்டர்ஸ்னு ரொம்ப பக்கம் இல்லையா? நீங்கள் இப்போ கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கே அது நெருப்பு தெரிஞ்சிருது சார். உங்களுக்கே அது ரியாக்ட் ஆச்சு அந்த நெருப்போட? அந்த நெருப்பு நாங்கள் பார்த்தோம் சார். நெருப்பு பார்த்த உடனே நாங்கள் நினச்சி ஏதோ என்ன ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓடி போனோம். ஆனால் ஒரு 1.5 அரவுண்ட் 200 செகண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியல சார். ஏன்னா புகை, ஆனால் நெருப்பு பயங்கரமான இருந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டு நாங்கள் ஃப்ளைட்டு விழுந்துருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டோம். ஆனால் எதுவுமே பார்க்க முடியல சார். நம்ம கண்ணு முன்னால் நெருப்பு இருந்தது, நம்மளுக்கு எதுவுமே பின்னால் என்ன நடக்குது நம்ம பார்க்க முடியல. அது கொஞ்சம் சுமாராச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம நிழலெல்லாம் பார்க்க முடியும் சார். அந்த இடத்துல நெருப்பு அப்படி பயங்கரமா எரியும் போது அந்த விஸ்வாஸ் ரமேஷ் அவரு வெளியே வர்ற ஒரு வீடியோ இப்போ நம்ம பாக்குறோம்னா அது பேக் சைடா எந்த பக்கம் அவர் இறங்கி வந்தது சார்? ஆக்சுவலி இது சப்போஸ் நம்ம பார்க்கலாம்னா இது பில்டிங் இருக்குது. பில்டிங் இது 4 ஃப்ளோர் இருந்தது சார். 4 ஃப்ளோர் பில்டிங். ஃப்ளைட் இப்படி அதுக்கு பிளாஸ்ட் ஆனது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் அது ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது சார். உடஞ்சிடுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சிமெண்ட் அந்த பிரிக்ஸ் எல்லாம் கீழே உழுந்துது. அது பிரேக் பண்ணிடுறோம். அப்போது அது இங்கே உழுந்த உடனே அது பிரேக் ஆகிடுது சார் பிளெயின். நான் என் ஐடியா பேசுகிறேன். எனக்கு ஆக்சுவலி அது என்ன இருக்குதுன்னு அது அவங்களுக்கு தான் புரியும். ஆனால் நான் நினச்சேன் அந்த ஃப்ளைட்டில் நம்ம பார்த்தோன்னா A1 J1 அந்த J11
J11 அந்த சீட் நம்பர் இருந்தது. அந்த சீட் நம்பர் இந்த கார்னரில் ஃபர்ஸ்ட் கார்னரில் இருந்தது. அப்போ என்ன இப்படி பிரேக் ஆன பிறகு இங்கே இருந்தானா அப்போ உழுந்துருப்பான் சார் அவன். அந்த ஆயிலெல்லாம் அவன் மேலே வரத்துக்கு முன்னே அவன் கொஞ்சம் ஃப்ளை பண்ணி அப்படியே ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருக்கான். அந்த மெஸ் பில்டிங் அது கீழே வந்து விழுந்தான் அவன். அது வந்து மெஸ் பில்டிங்கோட பேக் சைடு. அங்க இருந்து தான் அந்த வெளியே வர அந்த பேக் சைடுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல அந்த பக்கம் விழுந்துருப்பான் அவன். அவன் விழுந்த உடனே கொஞ்ச நேரம் விழுந்துட்டு சார் அவனுக்கே தெரியல என்ன ஆச்சுன்னு. அவனுக்கு கூட எதுவுமே தெரியல, எங்களுக்கு கூட புரியல சார் என்ன ஆச்சு அவன்கிட்ட. ஏன்னா அவன் வெளியே வந்தபோது நடந்து வந்தா சார் அவனே தானே. அவனுக்கு இந்த ரைட் ஹேண்டில் அங்கே ஆயிலெல்லாம் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது ஃபுல் அவன் எரிஞ்சிடுது சார். ஆனால் பக்கத்தில் கண்ணில் இங்கெல்லாம் அடிபட்டுருக்குது. நல்லா கீழே உழுந்தோடனே அந்த நம்மளுக்கு ஏதோ 3rd ஃப்ளோர்லேருந்து யாரோ கீழே போட்டாங்கன்னா சார் நம்மளுக்கு கூட ஃப்ராக்சர் ஆகும். அவன் கூட விழுந்தானா அந்த கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கின்னு நடந்துட்டு இருந்தான் அவன். அவனுக்கு காலில் நல்லா அடிபட்டு இருக்குது. அவன் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு புரியல என்ன ஆச்சுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நடந்துனே வெளியே வந்தான். அப்போ அவங்க சொல்கிறான் நான் பேசஞ்சர்னு. யாருமே பிலீவ் பண்ணலை சார். இந்த மாதிரி பிளாஸ்டில் பேசஞ்சர் எல்லாரும் கத்துறாங்க, நீ எப்படி அப்படியே வந்துட்டேன்னு அப்படி புரியல அவனு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் சொன்னான். நாங்கள் நினச்சோம் அந்த டாக்டர்ஸ் மெஸ் அந்த பில்டிங்கில் டாக்டர்ஸ் யாரோ டாக்டர் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் அவனே சொன்னான் என்கிட்ட என் போர்டிங் பாஸ் இருக்குது, என் பாஸ்போர்ட் இருக்குது பாருங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க ஆமாம் இவன் தான் பேசஞ்சர்னு. அப்புறம் அதுக்குள்ளே 108 அந்த ஆம்புலன்ஸ் இருந்தது. அதுக்குள்ளே அவனை உட்கார வச்சுட்டு அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போனான். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீமில்? எவ்வளோ டாக்டர்ஸை ரெஸ்கியூ பண்ணீங்க சார்? நாங்கள் 4 பீப்புளை ரெஸ்கியூ பண்ணோம் சார். ஓகே, 4 டாக்டர்ஸ். 4 பீப்புள் டாக்டர்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் டெட் பாடிஸ் எல்லாம் நாங்கள் அங்கே என்ன சார் டெட் பாடிஸ் எல்லாம் கீழே வந்து எரிஞ்சு அப்படியே விழுந்தது சார். இல்லை அதை கேட்க வந்தேன். நீங்கள் அந்த நெருப்பு ஒரு கட்டத்தில் ஃபயர் சர்வீஸ் வந்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த உடம்பெல்லாம் அங்கங்கே கிடந்தது இல்லையா? அது எப்படி இருந்தது சார்? more than 45 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுது சார். அந்த எரிஞ்சு பாடியை நம்ம இப்படி கை வச்சோன்னே சார் அதுக்குள்ளே கை கூட போயிடுது சார். எல்லாம் சில பேருக்கு பாடிக்கு பிடிக்க போனேன்னா கை வெளியே வந்துவிடும் சார். எவ்வளோ பாடிக்கு இந்த ஒரு லேடிஸ் நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ கை அது இந்த பக்கம் இருந்தது. சின்ன பசங்களது மண்டை பாடி எங்கே இருக்குது அது தெரியல. யாரது பாடி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். நீங்கள் அதை எப்படின்னு ரெக்கக்னைஸ் கூட பண்ண முடியல யார் ஃபேஸ் என்னான்னு. அவ்வளோ எல்லாம் எரிஞ்சு எடுது சார். சில பாடி இப்படி உட்காந்துனே இப்படி டைட் ஆகிடுது. ஏன்னா அவங்க செத்துட்டு பிறகு அது டைட் ஆகிடுது. அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டு அவங்கள எடுத்துன்னு போனாங்க. அது மாதிரி சார் எதுவுமே அந்த சமயத்தில் எதுவும் நம்மளுக்கு மைண்ட் என்னன்னு வேலை பண்ணல சார். என்ன கிடைக்கிது எங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது அந்த என்டிஆர்எஃப் பீப்புள் வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஆம்புலன்ஸ்காரன் வந்திருக்காங்க. அவங்க சொல்லுங்கள் இது ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு இது தூக்குறதுக்கு. அப்புறம் உடனே அவங்க க்ளவுஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மாஸ்க் நாங்கள் கட்டி அந்த க்ளவுஸ் எடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணி அந்த டெட் பாடிஸ் நாங்கள் அரௌண்ட் 12-13 டெட் பாடிஸ் நாங்கள் எடுத்தோம் சார். எல்லோரும் எடுத்தாங்க. ஆனால் நான் கை கொடுத்துருப்பேன் 12-13 டெட் பாடிஸ் நான் கருது. ஆனால் 4 டாக்டர்ஸ்க்கு நாங்கள் காப்பாற்றினோம். அந்த பில்டிங்கில் இருக்கிற போது அவங்க கத்தின்னு இருந்தாங்க சார் எங்களை சேவ் பண்ணிங்க, எவ்வளோ சேவ் பண்ணுங்க. அவங்கள இன்னும் நாங்கள் எவ்வளோ முடிஞ்சது அவங்களுக்கு பின்னாலேருந்து எடுத்துன்னு போனோம் சார். ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே சிக்கி இறந்தது அப்படின்றது சார். என்ன சார் அந்த இந்த சீலிங் இருந்தது தானே அந்த எந்த இடத்துல அந்த ஃப்ளைட் இப்படின்னு அந்த அதுக்கு மேலே விழுந்த உடனே அந்த சீலிங் உடஞ்சிடுது சார். அதுக்கு நடுவில் டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. 60 டாக்டர்ஸ் அங்கே சாப்பிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ அதுக்குள்ளே மேக்ஸிமம் டாக்டர்ஸ் செத்துட்டாங்க. அந்த இடத்துல தான் செத்தாங்க சார். ஆனால் அந்த நெருப்பு இப்படின்னு ஸ்ப்ரெட் ஆச்சு தான் சார். சில டாக்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இங்கே சாப்பிட்டு எந்திரிச்ச உடனே நாங்கள் சாப்பிடல போனோம். அங்கே என்ன ஆச்சு சார் அந்த ஃப்ளைட்டு அங்கே கூட அந்த செவரெல்லாம் உழுது சில பேர் அங்கே அதுக்குள்ளே என்ன சொல்கிறது அப்போ அவங்கள நமக்கு சேவ் பண்ண முடிஞ்சது. ஆனால் யார் மேலே நெருப்பு இந்த ஆயிலெல்லாம் உழுது தான் சார் அவங்கள நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னவே அவங்க ஃபுல்லாக பர்ன் ஆகிட்டாங்க சார். இப்போ நீங்கள் அந்த 4 பேர் சேவ் பண்ணீங்க இல்லையா டாக்டர்? இப்போ அவங்க நல்லா இருக்காங்க சார். அது ஆக்சுவலி அவங்க அதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் உட்காந்து போன பேருங்க எங்களுக்கு தெரியாது யார் இருந்தானே. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ ஸ்டால் கொடுத்து தெரியுமா, ஒரு ஆகாஷ் பட்னின்னு ஒரு பையன் இருந்தான். அங்கே பக்கத்தில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணவங்க அவங்க கூட சேர்த்துட்டாங்க சார். அந்த பையன் கூட சேர்த்துட்டான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன்னா இப்போது சார் கஷ்டம்னா சார் என்ன தெரியுமா சார், இப்படின்னு சார் ஒரு நம்ம கண்ணுலேருந்து தண்ணி கூட வர முடியாத நம்மளுக்கு தெரியுது சார். அழுகுறாங்க என்ன ஆகுது. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் சார் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்க. அன்றைக்கி நான்
குறைஞ்சது 150 கால்ஸ் என் கீழே வந்திருக்கு சார். நான் ஒரு ஃபோன் கூட பிக்கப் பண்ணல. ஏன்னா அந்த 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 சிச்சுவேஷன் அப்படி இருந்தது சார். எதுவுமே புரியல நம்மளுக்கு. என்ன ஆகுது, என்ன பண்ணணும், இங்கே எல்லாம் ஓடுறாங்க, கத்துறாங்க. அப்படியே சார் என்ன சொல்கிறது, ரத்தம் அப்படியே சில இடத்துல இழுந்துருக்குது. அது ஒரு நான் 2 நாளாக சாப்பிட முடியல சார். எப்போ சாப்பிட்டேன்னா அந்த நினைத்துல அதே வந்துருக்கு சார். இப்போ யூஸ்வலாக உங்கள் ஃபேமிலியில் அந்த ஃப்ளைட்டில் இங்கேருந்து அகமதாபாத்லேருந்து வெளியூர் போகிறது அந்த மாதிரி ட்ராவல்லாம்? என் ஒய்ஃப் லண்டனில் தான் இருக்காங்க சார். ஓ, இது லாஸ்ட் மந்த் சேம் ஃப்ளைட், இதே ஃப்ளைட்டில் அன்னைக்கு ஏர் இந்தியா இதே சேம் ஃப்ளைட் A1717 இதே ஃப்ளைட்டில் எங்கள் ஒய்ஃப் அங்கே யூகே போனாங்க. ஒரு மாதத்துக்கு முன்ன சேம் 20th டேட் இருந்தது அது. அப்போது இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை. அப்போது லாஸ்ட் மந்த் இதே ஃப்ளைட்டில் எங்கள் ஒய்ஃப் போனாங்க. அது பேசினே என்கிட்ட அழுதுருந்தது. சரி நம்ம ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல நக்கு நம்ம இந்த ஃப்ளைட்டில் இல்லை, ஒரு மாதம் பின்னால் போயிட்டு இருக்கிறோங்க. இல்லைன்னா நம்ம கூட இதே கதி ஆகிடும். அவங்க பேசுனாங்களா? லண்டனில் இருக்காங்க. இருக்கு. என்ன அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்து அவங்களுமே டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க? ஃபுல் டிஸ்டர்ப் சார். எல்லாம் ரொம்ப பேர் அங்கே 56 இந்தியன்ஸ் இருந்தாங்க அங்கே போயிருக்கிறதுக்கு. அவங்க எல்லாருமே ஒரே அந்த பையன் தான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்காரன், அந்த விஸ்வாஸ், அவன் தான் தப்பிச்சா. வேறு எல்லாருமே இறந்துட்டாங்க சார். உங்கள் ஒய்ஃப் என்ன பேசினாங்க அவங்கக்கிட்ட? சார் அவங்க பயங்கரமாக அழுதாங்க. அவங்களுக்கு எது புரியல. அவங்க சொன்னாங்க, சார் நம்ம ஒரு லக்கியாக இருக்கிறோம், நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த போயிருப்போம் நம்ம கூட இதே ஃப்ளைட்டில். ஆனால் அப்போது அந்த ஃப்ளைட்டில் அவ்வளோ ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க பார்க்கல சார். ஆனால் என் சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி எப்போயாவது ஏதோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முன்ன அதுக்கு அப்சர்வேஷன் பண்ணி அதுக்கு கிளியர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்ன அதை ப்ராப்பராக பார்த்து. ஏன்னா சில பேர் யாரோ மெயின்டெனன்ஸ்காரன் அவங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் பார்க்காம விட்டாங்கன்னா எவ்வளோ பேர் உயிர், எவ்வளோ ஃபாதர்ஸ் போயிடுறாங்க, எவ்வளோ மதர்ஸ் போயிடுறாங்க, தம்பி போயிடுறாங்க, பையன் போயிடுறாங்க. எல்லாருமே ஒரு ஃபுல்லாக ஃபேமிலி அவங்க அர்னிங் பர்சன் போயிட்டான்னா ஃபுல் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகிடுது சார். அப்போ இப்போ உடம்பு வாங்குறது கூட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 78 hours வெயிட் பண்ணும். அப்போ கூட ஒரு பாடியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் ஒரு பாடியை நம்ம எடுத்துன்னு போய் கூட என்ன அவங்களுக்கு எதுவுமே புரியாது. என்ன ஃபேஸ், என்ன வெறும் ஒரு எலும்பு கட்டையை நம்ம எடுத்துன்னு போகிறோம். எவ்வளோ டிஃபிகல்ட் சார் அந்த சிச்சுவேஷன். யார் ஃபேமிலிக்கு அது ஆயிருக்குது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் சார். அது லாஸ்ட் மினிட்ல அந்த முகத்தை கூட பார்க்க முடியாத. சிஎம் கூட சார், நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவங்க பசங்க கூட பார்க்க முடியல சார் அவங்க டெட் பாடியை. அது இது மாதிரி எப்பயுமே ஆகக்கூடாது சார். அதுக்கு உங்களுடைய லைஃப் டைமில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்து கேள்விப்பட்டு? சார் இது செகண்ட் இன்சிடெண்ட். இதுக்கு முன்ன 37 years முன்ன இதோட 3 kilometers தூரம். ஆக்சுவலி நாங்கள் ஏர்போர்ட் சரௌண்டிங் தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு 37 years முன்னே அங்கே கூட ஒரு அப்போ அந்த ஃப்ளைட் லேண்டு ஆகிறதுக்கு முன்னே பிளாஸ்ட் ஆகிடுது, க்ராஷ் ஆச்சு. அது அப்போது நான் 10 years இருப்பேன் சார். அப்போ நாங்கள் போய் பார்த்தானா அப்போ அவ்வளோ புரியல. அப்போ கூட 133 people அப்போ டெட் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பார்த்துருக்கேன் சார். உங்களுக்குமே அதுலேருந்து மீண்டு வர டைம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 2 நாள் நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொல்லும்போதே புரிஞ்சுக்க முடியுது சார். அது கண்ணுக்கு மேலே அதே வருது சார். அது அவங்க எப்படி அந்த டெட் பாடிஸ் எல்லாம் சார், சில நீங்கள் யாரது மண்டை இங்கே இருக்கும் சார், கை அந்த பக்கம் இருக்கும் சார். அதெல்லாம் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சில பாடி அப்படியே தூக்கின்னு போனாங்க. அதுக்கப்புறம் சில பேர் கால், சில பேர் கை, அவங்கெல்லாம் சேர்த்து உள்ளே வச்சுன்னு எடுத்துன்னு போனாங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ள தெரியல யாரது இந்த பாடின்னு. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அப்புறம் டிஎன்ஏ எடுத்து பார்ப்பாங்க இந்த பாடி எந்த பாடிக்காக இருக்குது, இந்த சேம் டிஎன்ஏ எது இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க கலெக்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க, இது இந்த பேருது பாடி, இந்த யாரது பேர் பாடி. அதுக்கு யாருமே ஐடென்டிஃபை முடியாது தான் சார். பிளாஸ்ட் ஆன உடனே சார் நம்ம யாரது எந்த உடம்பு எங்கே போய் விடுது யாருக்கு தெரியுது சார். நான் சொன்ன மாதிரினா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்லாம் செஞ்ச ஒரு செயல், அந்த சேவைன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. கடைசியிலே என்ன முடியுமோ போய் அங்கே இருந்த ஒரு 4 மருத்துவர்களையெல்லாம் நீங்கள் மீட்கிறீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருமே உங்களுடைய செயலை போற்றுவாங்க.
சொன்னது போல இனி ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்றத சார் மனுஷர் மாதிரி ஒரு நம்ம உயிரும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க சார் லைஃப்பில் நம்ம யாருக்கும் உதவியாக வரலைன்னா சார் அந்த அந்த லைஃப் எதுக்கு பிரயோஜனம் இல்லை சார். நம்ம எப்பயுமே நம்மள கண்ணுக்கு மேலே ஆல்வேஸ் நம்ம 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 பெனிஃபிட் பார்க்காம நம்ம யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக ஆனோன்னா அதோட பெரிய ரிவார்டு எதுவும் இல்லை சார் லைஃப்பில். ஏன்னா எதுவும் எடுத்துன்னு போகிறது இல்லை சார், எல்லாமே இங்கே வச்சுன்னு தான் போகணும் சார். நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த அந்த லைஃப் என்ன சார், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை சார் அந்த லைஃப். ரொம்ப நன்றிண்ணா, நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய செயல் பாராட்டுக்குரியது. உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.